Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்கு வந்திருக்கும். அதாவது செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். இப்போ இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து பி, தேர்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து சி, ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் ஏ, ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர் டி, சிக்ஸ்த் ஒன்னோடுக்கு ஆன்சர் டி, செவன்த் ஒன்னோடுக்கு ஆன்சர் டி, எயித் ஒன்னோடுக்கு ஆன்சர் சி, நைன்த் ஒன்னோடுக்கு ஆன்சர் பி, 10th ஒன்னோடுக்கு ஆன்சர் சி. சரியா? இதெல்லாம் வந்து ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர்ஸ். இந்த ஆன்சர்ஸ் வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க. ஒருவேளை தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் 16th கொஸ்டின் வந்து கம்பல்சரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் அந்த ஏ பி அதை வந்து ஃபைன் பண்ண சொல்லி நிறையா டைம்ஸ் என்ன பப்ளிக் எக்ஸாம்லேயே நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி மற்ற 2 மார்க் கொஸ்டின்ஸும் ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கும் ஹாஃப்லி எக்ஸாமுக்கும் மேபி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? அதனால் இந்த கொஸ்டின்ஸை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 3 மார்க் கொஸ்டினில் 22வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. சரியா? 22nd கொஸ்டின் நல்லபடியாக தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கால்குலேட் தி பவர் ஜீரோ செல் அண்ட் ரைட் செல், அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபாலோயிங் செல் ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. அது தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஐயூபாக் நேம் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கிவ் தி 3 டிஃப்ரெண்ட் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ரொம்ப முக்கியமானது. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைரக்ட் 5 மார்க் வந்து அதாவது நேர்னஸ் ஈக்குவேஷனும் அதுக்கப்புறம் வெர்னஸ் தியரி ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸு இந்த செகண்ட் மிட் டெர்ம் போர்ஷனில். அதனால் நேர்னஸ் தியரியும் அதே மாதிரி அதாவது வெர்னஸ் தியரியும் தயவுசெய்து என்ன பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதிலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் முதற்கொண்டு நமக்கு என்ன பண்ணாங்கன்னா கேட்குறாங்க. சரியா? அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நமக்கு எப்பயுமே வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து சில 5 மார்க் மட்டும் தான் டைரெக்டாக கேட்குறாங்களே தவிர மற்ற எல்லாமே சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ன்னு கொடுத்து தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதனால் 2 மார்க் 3 மார்க் அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது 5 மார்க்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எடுத்து யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.